குட் ஈவினிங். குட் ஈவினிங் டீச்சர். குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங். குட் ஈவினிங் பிள்ளைகள். குட் ஈவினிங். அஞ்சு பேர் தான் இருக்கிறீங்க, மற்றவங்களெல்லாம் காணும். பிள்ளைகள் வேதம் படிச்சோம். என்ன வேதம் தானே படிச்சோம். ஆ வேதத்துல வினாக்கள் தாரேன்னு சொன்னேன்னா பிள்ளைகள். ஆ தானே பிள்ளைகள்? லிஷானி லிஷானி வேதத்துல தானே நாங்க படிச்சோம். ஆ வேதம் தானே படிச்சோம். என்ன சாருகாஷினி? ஆமா டீச்சர். கடைசியா நாங்க வேதம் பார்த்தோம், வேதம் நூல் பார்த்தோம். அப்ப அதுல அம்மா போன் கொஞ்சம் பாருங்க, யாருன்னு டக்குன்னு பாருங்க. மாலா தைகிட்ட கேளுங்க, என்ன கால் எடுத்தேன் பாசுங்கன்னு கேட்கத்தான். பிள்ளைகள் வேதம்ல நாங்க பார்த்தோம்னா வேதம் சைவ சமயத்தினுடைய பிரமாணமான நூல்ல வேதம் ஆகமம். ஏன்னா அப்படித்தானே? என்ன பிள்ளைகள்? பிரமாணமான நூல்ல வேதமும் ஆகமம் பார்த்தோம். வேதம் பொது நூல், ஆகமம் சிறப்பு நூல்னு அழைக்கப்படுது. அப்ப நாங்க பார்த்தது என்னன்னு சொன்னா அறுவகை சமயங்கள். ஏன்னா அறுவகை சமயங்களுக்கும் பொதுவான ஒரு நூலாக இருக்கின்றனால வேதத்தை நாங்க பொது நூல்னு சொல்றோம், ஆகமத்தை சிறப்பு நூல்னு சொல்றோம். ஏன்னா அறுவகை சமயங்களுக்கும் உரிய உட்பிரிவுகள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான நூல்கள் இருக்கின்றனால நாங்க ஆகமத்தை என்னன்னு சொன்னோம், சிறப்பு நூல் அப்படின்னு சொன்னோம். இது சரியா? சுஜீவா 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 என்ன கதைங்க? பேசுங்க. மைக் ஆன் பண்றீங்க, ஆஃப் பண்றீங்க, என்னது சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, பேசுங்க. அறுவகை சமயங்கள் இருக்கா பிள்ளைல? அறுவகை சமயங்கள் இருக்கா? நான் பேசுறது விளங்குதா? விளங்குது டீச்சர். அப்ப என்னது? அக்ஷயன் பேர் என்ன உங்களோட?
அக்ஷய. சரி. அப்ப ஆகமம் சிறப்பு நூல்னு சொல்றேன். ஏன்னா சன்மதங்கள் எவை பிள்ளைகள்? சன்மதங்கள் சன்மதங்கள் எவை? பேசுங்களேன், விடைகளை சொல்லுங்க. சன்மதங்கள் எவை? ஏன் பிள்ளைகள் எக்ஸாம் முடிஞ்சிருச்சா? இல்ல டீச்சர். ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் முடிஞ்சா? பேசுங்க பிள்ளைகள், என்னது ஏன் பேசாம இருக்கீங்க? இன்னும் முடியல டீச்சர். லிஷானி, லிஷானி முடிஞ்சா? லிஷானி எக்ஸாம் முடிஞ்சா? இல்ல டீச்சர். இல்ல. அக்ஷயனுக்கு? கிபா நடந்து கொண்டிருக்கு. இல்ல, சமய பாடம் முடிஞ்சான்னு கேக்குறேன். சமய பாடம் வந்து இல்ல. சமய பாடம் இல்ல திங்கள் டீச்சர். திங்கக்கிழமை வார திங்கக்கிழமையா? டிசம்பர் வார சமயம் இல்ல திங்கக்கிழமை. டீச்சர். சமயம் இல்ல. சமயம் சமயம் இல்ல. ஏ ஏ எங்கட கிறிஸ்டியன் கிறிஸ்டியன் ஸ்கூல். ஓகே, சரி சரி. அப்ப கொஞ்சம் இருங்க பிள்ளைகள், ஒரு 5 நிமிஷம் தாங்க எனக்கு, ஒரு 5 நிமிஷம் தாங்க. ம் அப்பாட கொஞ்சம் வாட்ஸ்அப்ல இருக்கான்னு பாப்போம். கொஞ்சம் வாட்ஸ்அப்ல பேப்பர் எடுக்கப்பா. பேப்பர் பேப்பர் கிரேட் 10க்கு பேப்பர் ஒன்று எடுங்க. படிப்பிக்கவா? டக்குன்னு போடுங்க. சரி, அது வரைக்கும் கொஞ்சம் பார்ப்போம் பிள்ளையர். பேப்பர் கொஞ்சம் இருங்க, பேப்பர் எடுக்கும் வரைக்கும் கொஞ்சம் பார்ப்போம். சரியா? வர மாட்டேங்குது. என்ன வேணும்? கொஞ்சம் இது வர
பிளேயர் சரி கொஞ்சம் இருங்க. இப்ப பாப்போம். நாங்க வேதம் தானே பார்த்துட்டு இருக்கோமேனா, வேதம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து சன்மதங்கள்னு சொல்றது அறுவகை சமயங்களையும் தான் நாங்க என்னன்னு சொல்றோம், சன்மதங்கள்னு சொல்றோம். இப்ப அறுவகை சமயங்களும் எதுவும் தெரியும் தானே? சைவம், வைணவ, சாக்தம். எடுக்கிறேன். காணபத்தியம் இருக்கு. தேவலை தானே. இது எல்லாம் மாத்தினா எனக்கு இங்க இதாக்க. அது எல்லாம் மாத்தினா நான் வாட்ஸ்அப் எடுக்க. வேணாம் வேணாம் கேன்சல் பண்ணு. இதுக்கு போயிட்டு வாட்ஸ்அப் எடுப்பாங்க. மினிமைஸ் பண்றேன் கேளாம. புஷ் பண்ணிருக்கோ. ஆமா. வாட்ஸ்அப்ல தானே இருக்குனாரு. வாட்ஸ்அப்ல போட்டீங்க. ஓ இன்னும் நடக்குது பாப்பா. இது வந்துருது. எடுக்கும் டைம் போகுது. பேப்பர் சேக்கா பேப்பர் வந்திருக்கா பிளேயர்? பிளேயர் பேப்பர் வந்திருக்கா? சரி. சொல்லுங்க எனக்கு இப்ப. இறைவன் யாவற்றுக்கும் மேலான பொருள் என்பதால் பெரும் பெயர். விட சொல்லுங்க. விடைய சொல்லுங்க. பிள்ளைகள் விடைய சொல்லுங்க. இறைவன் யாவற்றுக்கும் மேலான பொருள் என்பதால் பெரும் பெயர். பரம்பொருள் என்ன? சச்சிதானந்தன் என்ன பிள்ளைகள்? சச்சிதானந்தன் என்னத்தினால? ஏன் சச்சிதானந்தன் பிள்ளைகள்? நீங்க பேசணும், கதைக்கணும். இல்லாட்டி கஷ்டம் பிள்ளைகள். தெரியலாட்டி தெரியலன்னு சொல்லுங்க. சச்சிதானந்தன் ஏன் சொல்றோம்?
தெரியுமா? லிஸ்ட் பார்க்கலாமே. ம். சொல்லுங்க. அம்சிகா அம்சிகா ஓம் டீச்சர். சொல்லுங்க. ஏன் சச்சிதானந்தன்னு சொன்னா என்ன? ஏன் சச்சிதானந்தன்னு சொல்றோம்? சச்சித் ஆனந்தம் என 3 பிரிவுகளையும் கொண்டதால. சத் சித் ஆனந்தம் எனும் 3 பிரிவுகளையும் கொண்டு வந்திருக்கா. சச்சிதானந்த ரூபி என்ன பிள்ளைகள்? சச்சிதானந்த ரூபின்னு தான் சொல்லுவோம். இது சச்சிதானந்தன் ஏன் சொல்றோம்? என் குணங்களை கொண்ட இறைவன் பிள்ளைகள். இறைவனுக்கு என் குணங்கள் இருக்குத்தானே? ஏன்னா இறைவனுக்கு என் குணங்கள் இருக்கு. என்னன்னா தன்வயத்தனாதல், தூயோடம்பினானாதல், முற்றுமுணர்தல், இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்குதல், பேரருளுடைமை, ஏன்னா இப்படி என் குணங்கள் இருக்குத்தானே. அப்ப அந்த என் குணங்களை கொண்ட இறைவனைத்தான் நாங்க என்னன்னு சொல்றோம்? சச்சிதானந்த ரூபி. அடுத்து சொல்றோம் பசுபதி. ஏன் பசுபதின்னு சொல்றோம்? ஆ பசுபதின்னு ஏன் பிள்ளைகள் சொல்றோம்? பசுனா என்னது? பசுனா எது? ஆ ஐயோ எனக்கு ஏறாமா. பசுன்னு சொன்னா உயிர்கள் தானே. பசுன்னு சொல்றது என்னது? உயிர்கள். அப்ப அந்த உயிர்களின் தலைவன், பதினா இறைவன், முதல்வன். என்ன? அப்ப அந்த உயிர்களின் தலைவனாக இருக்கின்றதனால பசுபதினு இறைவனுக்கு சொல்றான். ஆண்டவன் சொன்னா உலகை ஆள்கின்றவன் ஆண்டவன். அப்ப அதுக்குள்ளே விளக்கங்கள் எல்லாம் ஏற்கனவே நாங்க முதலாவது பாடம் படிக்கிற நேரம் பார்த்துட்டோம் பிள்ளைகள். அடுத்து பாருங்க, மாதத்தை குறிக்கும் தமிழில் வழங்கும் மற்றும் ஒரு சொல். குறிக்கும் மற்றும் ஒரு சொல் என்ன? திங்கள் மிஸ் திங்கள் திங்கள். மாதத்தை குறிக்கும் மற்றும் ஒரு சரியா. இந்து சமயத்தின் முதல் நூல்களாக போற்றப்படுவது. அநியாயம் தானே, டைம் போகுது தானே. சாருகாசினி பிள்ளைகள் சொல்லுங்க. விடப்பிள்ளையா இருந்தா பரவாயில்ல, நாங்க சொல்லி இப்போ சொல்லுங்க. எனக்கு இப்ப திங்கட்கிழமை எக்ஸாம் நாங்க படிச்சிருக்கோம் ஏன்னா எல்லாத்தையும். சொல்லுங்க. இந்து சமயத்தின் முதல் நூல் இப்பதானே நான் சொன்னேன். விளங்கல. மூன்றாவது வேதங்களும் ஆகமங்களும். முதலாவது பாருங்க, இந்து தேவாரம் திருவாசகம் திருமுறைகள், பெரிய புராணம், கந்த புராணம் புராணங்கள், ராமாயண மகாபாரதம் இதிகாசம். முதல் நூல்கள் வேதம் ஆகமம். அடுத்து தேவாசிரியன் மண்டபம் எங்குள்ளது? இது பெரிய புராண படலத்துல திருக்குடற் சிறப்பு அதுல வருது. இப்ப இது பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் நாங்க படிக்கலன்னா அது செகண்ட் டேர்முக்கு தான் போட்டிருக்காங்க பாருங்க. ஆனா தேவாசிரிய மண்டபம் எங்கு உள்ளது அப்படின்னா திருவாரூர் தளத்துல இருக்கு. சரியா? அடுத்து பாருங்க, நாங்க இந்த போன கிளாஸ் பார்த்தோம். யாகங்கள் மேற்கொள்ள போது மேற்கொள்ள வேண்டிய சடங்கு முறைகள் பற்றி விளக்குபவை. விளங்கல? சொல்லுங்க. லிஷானி
லிஷானி விடைய சொல்லுங்கம்மா. இது என்னது? இந்த மந்திரங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடதங்கள் என்னது இந்த நாளும்? வேதத்தின் உட்பிரிவு. இந்த நாளும் என்னது? ஹம்சிகா ஹம்சிகா என்னது இந்த நாளும்? மந்திரங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடதங்கள், வேதத்தின் உட்பிரிவுகள். வேதத்தின் உட்பிரிவுகள் தான் இது மூணும். மந்திரங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடதங்கள். மந்திரங்களை சங்கீதைகள்னு நாங்க சொல்லுவோம். இன்னொரு சங்கீதைகள், பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடதங்கள். வேதத்தின் உட்பிரிவுகள் 4. வேதத்தின் உட்பிரிவுகள் 4 தருக அப்படிங்கிற ஒரு வினா வந்தா இது நாங்க எழுதணும். இதுல கேட்டிருக்கிறது யாகங்களின் போது மேற்கொள்ள வேண்டிய சடங்கு முறைகள் பற்றி விளக்குபவை எவைன்னு சொன்னா பிராமணங்கள். சரியா? அடுத்து பாருங்க, வசிஷ்ட முனிவரின் மனைவி யாரு? அருந்ததி. அருந்ததி. ஏன்னா அருந்ததிங்கிறது கலக்கம் இல்லாதது. அந்த திருமண சடங்குல நாங்க பார்த்தது. திருமண நிகழ்வுகள், பூர்வாங்க நிகழ்வுகள் அல்ல, திருமணத்தின் போது இடம்பெறுகின்ற நிகழ்வுகள்ல அருந்ததி காட்டப்படும். அடுத்து அமாவாசை திதியுடன் தொடர்புடைய பட்சம். அமாவாசை கிருஷ்ண பட்சம். சுக்லபட்சம் பௌர்ணமி, இது கிருஷ்ணபட்சம். அடுத்து பாருங்க, திருக்கூடற் சிறப்பு எனும் பகுதி இடம்பெறும் நூல். திருக்கூடற் சிறப்பு பெரிய புராணம். திருக்கூடற் சிறப்பு இடம்பெற நூல் பெரிய புராணம். இந்த பகுதி உங்களுக்கு இருக்கு பாடப்புத்தகத்துல, இது இருக்கு. சரியா? அடுத்தது, வையத்தில் அன்பிற் சிறந்த தவம் இல்லை என கூறியவர். முதலாவது பாடமும் விழுமிய பண்புல வரும் பாருங்க, இந்த பாடத்துல இருக்கு. வையத்தில் அன்பிற் சிறந்த தவம் இல்லை என கூறியவர். அன்பு செலுத்துபவர்கள் தவம் செய்யறவருக்கு நிகரானவர்கள்னு இருக்கு புத்தகத்துல. சுப்பிரமணிய பாரதி. யாரு? யார் பேர்? பாரதியார். அடுத்து, விநாயக சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கப்படும் நாட்களின் எண்ணிக்கை எத்தனை? 21. 21. அடுத்து, கலைகளின் தேவதையாக கூறப்படுபவர். கலைகளின் தேவதையாக கூறப்படுபவர் சரஸ்வதி. சரஸ்வதி. இது 2வது பாடத்துல கலைகள் பகுதியில வரும். நள்ளிரவு தொடக்கம் அடுத்த நாள் நள்ளிரவு வரை காலத்தை ஒரு நாள் என குறிப்பிடுவது. நான் பேசுறது உங்களுக்கு விளங்குதா பிள்ளைகள்? நான் பேசுறது விளங்குதா? விளங்குனா அப்ப ஏன் இப்படி இருக்கிறீங்க? இதெல்லாம் நாங்க படிச்சோம் தானே, இந்த வினாக்கள் எல்லாம் எழுதி படிச்சிருக்கோம் தானே. ஏன்னா திங்கக்கிழமை எக்ஸாம்னு சொல்றீங்க, அப்ப யோசிச்சு பாருங்க. நள்ளிரவு தொடக்கம் அடுத்த நாள் நள்ளிரவு என்ன? அப்ப யாருடைய காலம்? கிறிஸ்தவர்கள். ஆமா, பேசுங்க. கிறிஸ்தவர்கள். என்ன அப்ப இந்துக்கள? சூரிய உதயம் முதல் அங்கிட்ட அடுத்த நாள் உதயம் வரைக்கும் வரும். அப்ப இங்க இஸ்லாமியர்கள் அஸ்தமனம். ஏன்னா சூரிய அஸ்தமனத்துல இருக்கு. அப்ப ஒரு நாள் என்பது என்னங்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? அடுத்து பாருங்க, இந்து சமய பிரிவுகளில் காணாபத்தியத்தை குறிக்கும் கடவுள்.
கணபதி யாரு? பதி காணாபத் ஆ, முருகன் எந்த சமயம்? முருகன் முருகன் சைவகலை முருகன் என்ன பிளேயர்? ஆ, சைவகலை அப்ப சிவன் சிவன் சைவ சமயத்துக்குரியது சைவ சமயம் சிவன், சாக்தம் சக்தி, காணாபத்தியம் கணபதி, கௌமாரம் முருகன், சௌரம் சூரியன். பாடமாக்கணும். வைஷ்ணவம் விஷ்ணு. அறுவகை சமயங்களும் கடவுள்களும் தெரிஞ்சிருக்கணும். அப்ப இதுல வந்து காணாபத்தியம் வந்து கணபதி. அடுத்து பாருங்க, தீபாவளியுடன் தொடர்புடைய அசுரன் நரகாசுரன். அடுத்து இறைவனை நிர்விகாரி என அழைப்பதற்குரிய காரணம்? எந்தவித விகாரமும் அடையாமை. அடையாமை. இப்படி விடையில சொல்லுங்க டக்குன்னு எல்லாரும். பிரம்மபுரம் என சிறப்பாக அழைக்கும் தலம்? இல்ல இல்ல சிதம்பரம் கோயில் என சிறப்பித்து அழைக்கப்படுற தலம் சிதம்பரம். சீர்காழி சீர்காழி, பிரம்மபுரம், திருக்கழுமலம், திருச்செங்காட்டங்குடி, சீர்காழி எல்லாமே ஒரு தலம் தான். தோணிபுரம். சரியா? திருக்காலத்தி மலை வந்து தென்கையிலே என அழைக்கப்படுற ஆலயம் எதுன்னு சொன்னா திருக்காலத்தி மலை, தென்கையிலே. சரியா? திருவண்ணாமலை வந்து அக்கினி தலத்துல ஒண்ணு. வினாக்கள் வார விதமும் நான் சொல்றேன். தென் கைலாயம் என அழைக்கப்படும் தலம் எதுன்னு கேட்டா திருக்காலத்தி மலை. திருவண்ணாமலை அக்கினி தலங்களுள் ஒன்று. அப்ப அக்கினி தலம் என அழைக்கப்படுறது எதுன்னு கேட்டா திருவண்ணாமலை. சிதம்பரம் கோயில் என அழைக்கப்படும் தலம் எதுன்னு கேட்டா சிதம்பரம். வினாக்கள் எடுக்கலாம். இது பாருங்க, இப்ப இந்த 4 விடையில இருந்து 4 வினாக்கள் எடுக்கலாம் நாங்க. சரியா? அடுத்து பாருங்க, நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுலே என பாடியவர்? இது என்னத்தை பத்தி சொன்னாரு? வஞ்சக குணங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க என்னத்தான் பூவும் நீரும் கொண்டு இறைவனை வழிபட்டா அந்த பூசை இறைவன் பார்த்து சிரிப்பார் அப்படின்னு பாடினது யாரு? திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர். சரியா பிள்ளை? எக்ஸாம் நீங்க தான் பிள்ளைல எழுத போறீங்க. சரியா? நான் இல்ல. அடுத்து திதிகள் மொத்தம் எத்தனை? திதிகள் மொத்தம் எத்தனை? 30. கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம் 15 மொத்த திதிகள் 30. திரிகரணங்கள் எவை? திரிகரணங்கள் எவை? இத மாத்தி கேட்டுருக்காங்க. திரிகரணங்கள் எவை? மனம், வாக்கு, காய். மும்மலங்கள் எவை? மும்மலங்கள் எவை? சுஜீவாட வாய் துறப்படுதே இல்ல. பதி, பசு, பாசம். இப்ப முப்பொருள்கள் எவை? முப்பொருள்கள் எவை? பதி, பசு, பாசம். அப்ப ஆணவம் கண்ம மாயை என்னது? மும்மல. வெரி குட். மும்மலங்கள். பாருங்க, திரிகரணங்கள் மனம் வாக்கு காயம், மும்மலங்கள் ஆணவம் கண்மம் மாயைன்னு
மும்மலங்கள்னு கேட்கலாம், பாசங்கள்னு கேட்கலாம். மூவகை பாசங்களும் எவை? ஆணவம், கண்மம், மாயைதான். அடுத்து முப்பொருள்கள் எவை? பதி, பசு, பாசம். இந்த மனம், புத்தி, சித்தம், அது அகங்காரம்னு சொல்றது அந்த கரணங்கள் 4. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இன்னொன்னு வரும் அதுல. அந்த கரணங்கள் 4. அடுத்து துரோபவம் எனப்படுவது. துரோபவம் ம். மறை துரோபவம் ஆ மறைத்து. இத மாத்தி கேட்டிருந்தாங்க. மறைத்தல். இது சரியா? இது இருக்கு பிள்ளைகள். இறைவனுடைய ஐந்தொழிலும் அவற்றை குறிக்கும் தமிழ் பதங்களும் இருக்கு. ஏன்னா இறைவனை குறிக்கும் ஐந்தொழில்களும் அவற்றுக்குரிய விளக்கங்களும் இருக்கு. ஏன்னா சிருஷ்டினா என்னது? கடை. படைத்தல். சிருஷ்டின்னு சொல்றது படைத்தல். திதி. காத்தல் என்னது? திதி ஆ? காத்தல் என்னது? காத்தல் திதி. அழித்தல் சங்காரம். மறைத்தல் துரோபவம். அருளல் அனுக்கிரகம். 5க்கும் வரலாம். பார்ட் 1 5க்கும் கேட்பாங்க. அடுத்தது உற்றுமை சேர்வது எனும் பதிகம் இடம்பெற்ற தலம். உற்றுமை தேவாரம் பாடமாக்கிருங்க பிள்ளையர். இன்னும் நாங்க தேவாரம் படிக்க தொடங்கல. ஆனா தேவாரம் எக்ஸாமுக்கு வரும். முத 2 தேவாரத்தையாவது பாடமாக்கிக்கிட்டு போயிருங்க பொருளோட. பொருள் கட்டாயம். தேவாரத்துக்கு 3 புள்ளி, பொருளுக்கு 2 புள்ளி, ஒரு தேவாரத்துக்கு மொத்தம் 5. அப்ப முத 4 தேவாரம் இல்லாட்டி முத 2ஆவது பாடமாக்கிட்டு போயிருங்க பொருளோட சேர்த்து எக்ஸாமுக்கு. அப்ப இதுல பாருங்க உற்றுமை சேர்வது. உற்றுமை சேர்வது வந்து யார் பாடினது? உற்றுமை சேர்வது திருஞான சம்பந்தர். தலம் பார்த்துக்கணும். இப்ப கேட்கலாம். உற்றுமை சேர்வது பதிகம் பாடியவர் யார்? திருஞான சம்பந்தர். சரியா? அடுத்து கேக்குறாங்க இந்த இது பாடப்பட்ட தலம். தலம் வந்து திருக்கழுமலம்னு சொல்லலாம், பிரம்மபுரம்னு சொல்லலாம். எழுத்துப்பிட பிள்ளையர். திருக்கழுமலம், பிரம்மபுரம், சீர்காழி, ஏன்னா தோணிபுரம், எப்படி வேணாலும் கேட்கலாம். அடுத்து இந்த இதனுடைய பலம் பஞ்சுரம். இப்ப பார்ட் 1க்குள்ள வினாவும் இருக்கு. சரியா? முத 2 தேவாரத்தையும் கட்டாயம் பாடமாக்கிட்டு அதுகளுடைய பாடியவர் தலம் பண்ணெல்லாம் பார்த்துட்டு போயிருங்க. அடுத்து கால அலகுகளுள் பெரியது எது? ஆண்டு ஆண்டு. சிறியது? சிறியது நாள். அடுத்து வேதாந்தம் என சிறப்பிக்கப்படுவது உபநிடதம். ஏன் அப்படி அழைக்கப்படுதுன்னா வேதத்தின் அந்தமாக இருக்கிறனால வேதாந்தம், வேத சிரசு அப்படின்னு அழைக்கப்படும். அதுவும் வினாவுக்கு வரலாம். அடுத்து இந்த சரீரம் எமக்கு கிடைத்தது இறைவனை வணங்கி முத்தி இன்பம் பெரும் பொருட்டு என கூறியவர் யார்? இந்த சரீரம் எமக்கு கிடைத்தது இறைவனை வணங்கி முத்தி இன்பம் பெரும் பொருட்டு என கூறியவர் யார்? எல்லாம் பிள்ளைகள் முத 5 6 பாடத்துக்குள்ள தான் வந்திருக்கு. இதெல்லாம் நாங்க படிச்சிட்டோம். யாரு? விரத பாடத்துல அடிக்கடி வரும். முதலாவது பாடத்துல இருக்கு. நான் இந்த வினா அடுத்தடுத்த பாடங்களை தொடர்ச்சி அந்த கூற்று வந்துகிட்டே இருக்கு. யார் சொன்னது? அக்ஷயன்? ஔவையார். ஔவையாரா? ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலர் இந்த சரீரம் எங்களுக்கு கிடைச்சது இறைவனை வணங்கி முத்தி இன்பம் பெறுறதுக்காக அப்படின்னு சொன்னாரு நாவலர். அடுத்து மணமக்களின் வீட்டில் கன்னிகால் நடப்படும் திசை எது? வடகிழக்கா? ஈசான மூலை. வடகிழக்கு. ஈசான மூளை தான் வந்திருக்கணும் ஈசான மூளைன்னு. ஆனா அந்த ஈசான மூளைக்கு வந்து நான் வடகிழக்கு தானே பிள்ளைகள். ஈசான மூளை வந்து எந்த பக்கம்? வடகிழக்கா? வடகிழக்கு தான் ஈசான மூளை. ஏன்னா அப்படி அந்த டவுட்டா இருந்தா கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து சத்தியமே ஜெயத என்ற வாக்கியத்தை கொண்ட நூல் உபநிடதம். சத்தியமே ஜெயத வேதமா உபநிடதமா பிள்ளைகள்?
சத்தியங்கள் உபநிடதம். சரியா? சத்தியமே ஜெயத உபநிடதம். அடுத்து காலத்தில் முந்திய இசை நூல் ம். எது? வேதம். சத்தியம் ஒன்றே என்ற பொருள்படுவதற்கு சத்தியமே ஜெயதே எனும் வாசகத்தை கொண்டு இருக்கு. வந்துள்ளது. சத்தியம் வத இதுதான் உபநிடதத்துல இருக்கு. இன்னைக்கு கேள்வியில வந்துரு. பிள்ளைகள் கொஞ்சம் இருங்க. இந்த வினாவை கொஞ்சம் பாருங்க பாப்போம். சத்தியமே ஜெயத என்ற வாசகத்தை கொண்ட நூல். சத்தியமே ஜெயத என்ற வாசகத்தை கொண்ட நூல் வேதம் பிள்ளைகள். அதுல பாருங்க இந்த பாடத்துலனா அன்பு செலுத்துறது என்ன பொய்யா வாய்மையா வாய்மை வாய்மை முதல விழுமிய பண்புல வாய்மையில இருக்கு பாருங்க. சத்தியம் ஒன்றே வெல்லும் என்ற பொருள்படுவதாவது சத்தியமே ஜெயத என்ற வாக்கியத்தை வாசகத்தை கொண்டுள்ளது. இது வேதம். சத்தியம் வத என உண்மை பேசு என உபநிடதம் கூறுகிறது. இதுல ரெண்டு வினா இருக்கு பிள்ளைகள். ஒன்னு வேதத்துல சொல்றாங்க சத்தியமே ஜெயதன்னு, உபநிடதத்துல சொல்றாங்க சத்தியம் வத. இதுல வினா என்னன்னு சொன்னா சத்தியமே ஜெயத என்ற வாசகத்தை கொண்ட நூல் வந்து வேதம். சரியா? இது விளங்குச்சா? சத்தியம் வதன்னு கேட்டிருந்தா உபநிடதம். சத்தியமே ஜெயத என்ற வாசகத்தை கொண்டது வேதம். சரியா? அடுத்து பாருங்க, காலத்தில் முந்திய இசை நூல் எது? இசையால் இறைவனை வழிபடும் வேதம். சாம வேதம். சரியா? இசை நூல் சாம வேதம். அடுத்து திருமுறை பாடிய அருளாளர்களின் எண்ணிக்கை மொத்தம் அபிராமி விளங்கல. 27 டீச்சர். 27 மொத்தம் திருமுறை பாடிய அருளாளர்கள் எண்ணிக்கை 27. அடுத்து குனித்தபுரமும் கொவ்வை செவ்வாய் என்ற பதிகத்தில் வர்ணிக்கப்படும் இறைவனின் வடிவம் எந்த வடிவம்? குனித்தபுருவம். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாய் குமிஞ்சிருப்பும் பனித்த சடை பாடல் இருக்கு, தேவாரம் இருக்கு உங்க பாட புத்தகத்துல. நடராஜ வடிவம். நடராஜ வடிவத்தை பத்தி அப்ப இதுல கேட்கலாம். குனித்த புருவம் பதிகத்துல எந்த வடிவம்? நடராஜ வடிவம். இத பாடினது யாரு இந்த பதிகத்தை? திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் பாடிய பதிகம். அடுத்து சூளை நோய் கொடுத்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர். சூளை நோய் கொடுத்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர் யாரு? அக்ஷயன். அக்ஷயன், நீங்க இந்த எக்ஸாம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்குதும் இல்ல, நீங்க கிறிஸ்தவ ஸ்கூல்ல படிக்கிறேன்னு சொல்றீங்க. ஓ லெவல் எக்ஸாம் பேப்பர் எப்படி நீங்க இப்ப இது உங்களுக்கு பாடம் வரத்தானே இப்ப போகுது. ஏன்னா இப்ப கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்தணும். ஏன்னா சொல்லுங்க. சூளை நோய் கொடுத்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர். இதுல சொல்லுங்க பிள்ளை, இந்த பாலரவாயர் யாரு? பாலரவாயர் யாரு? திருநாவுக்கரசர். ஸ்ரீஷத்தே லேட் ஆயிடுச்சு. டைம் பார்க்கல டீச்சர். நான் 8 மணிக்கு தான் கிளாஸ் இருக்குண்டு. சரி, அநியாயம் பாருங்க. சரி பரவாயில்ல. அப்ப பாலரவாயர் யாரு? பாலரவாயர்னு சொல்லலாம். அடுத்து சொல்லுவாங்க கவுனியர் கோன், பரசமய கோளரி, காளிவேந்தன். ஏன்னா யாரு? திருஞான சம்பந்தர். ஸ்ரீஷத், நாங்க கிரேட் 9ல சார்ட் போட்டு படிச்சோம், கிரேட் 8ல சார்ட் போட்டு படிச்சோம்.
வேலை இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அடுத்து பாருங்க, நம்பியார் ஊரர் யாரு? இல்ல இல்ல நம்பியார் ஊரர், நம்பியார் ஊரர், வன் தொண்டர், சேரமான் பெருமாள், தம்பிரான் தோழன், யாரு? சுந்தரர். பித்தாய் நேசனால தான் அவர் வந்துட்டாங்க. சரியா? ஆளுடைய அடிகள் மணிவாசகர், கோவை வேந்தர், மாணிக்க வாசகர், தர்மசேனர், உளவாரப்படையாளி, அப்பர், தாண்டகவேந்தர், வாகீசர், சொட்கோ, எல்லாம் அப்பர், நாவுக்கரசர். இப்ப இதுல வினா பாருங்க, சூளை நோய் கொடுத்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர் யாரு? யாருக்கு சூளை நோய் வந்துச்சு? சுந்தரர். யாருக்கு? ஆ, சுந்தரா இருக்கா? யாருக்கு அபிராமி வந்துச்சு? விட சொல்றத பார்த்தா எனக்கு வந்துடும் போல அந்த சூளை நோயெல்லாம், அந்த மாதிரி இருக்கு. ஆ, யாருக்கு சூளை நோய் வந்துச்சு? அம்சிகா. அக்ஷயன், சூளை நோய் வந்துச்சா? அப்பருக்கு வந்துச்சுடாப்பா. நாவுக்கரசருக்கு தானே சூளை நோய் வந்துச்சு. ஆ, டீச்சர் அதான் ஆண்டு தப்பு சொன்னேன். ஆண்டு 6ல இருந்து இருக்கு. சமயக்குறவர் 4 பேத்துட வரலாறும் ஆண்டு 6ல இருந்து இருக்கு. ஆண்டு 6, ஆண்டு 7, ஆண்டு 8, ஆண்டு 9, இப்ப படிச்சு 10க்கும் வந்துட்டோம் நாங்க. நாங்க சாட் போட்டு படிச்சோம். சமயக்குறவர் 4 பேத்துட சாட்டையும் போட்டு அந்த அவருடைய அற்புதங்கள், அவங்களுடைய வரலாறு எல்லாம் படிச்சோமா இல்லையா? டீச்சர் நான் டீச்சருக்கு சொன்னேன் ஞாபகம் டீச்சர். சொன்னீங்களா? ஓ டீச்சர் ஸ்டார்ட்ல சொல்லிட்டேன். விலங்கலப்பே. சரியா? அப்ப பாருங்க, தர்மசேன நாவுக்கரசர் ஏன் சமண சமயத்துக்கு போனார் தானே, சைவ சமயத்துல இருந்து சமண சமயத்துக்கு போனார் தானே. அப்ப அவரை திலகவதியார் போயிட்டு இறைவன் சொல்லுவாங்க, தன் தம்பி எப்படியாவது மீட்டு தர சொல்லி சொல்லுவாருன்னா, அப்ப அந்த நேரம் தான் இறைவனால சூளை நோய் கொடுத்து அவரை திருப்பி சைவ சமயத்துக்கு மாத்துறாங்க. அப்ப சூளை நோய் கொடுத்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர் யாருன்னு சொன்னா தர்மசேனர். ஏன்னா நாவுக்கரசருக்கு இன்னொரு பேர் தர்மசேனர். பாருங்க விடைகள் எப்படி கேக்குறாங்க அப்படின்னு. அடுத்து, சுந்தரர் வலக்கண் பார்வை பெற்ற தலம். வலக்கண் பார்வை திருவாரூர் தலம். திருக்கத்தி ஏகாம்பரத்துல தான் இடக்கண் பார்வை பெற்றாரு. ஏன்? கண்ணு ரெண்டுமே இல்லாம போயிரும், தெரியாம போயிரும். ஏன்? கொடுத்த சத்தியத்தை மீறினால. அப்ப பிறகு அவர் என்ன செய்றாரு? மீளா அடிமைங்கிற பதிகம் பாடி திருவாரூர்ல வலக்கண் பார்வையை பெற்றுக்கொண்டார். கடையேனை எண்ணாத பிழை பொறுத்தருளுவிங்கிற பதிகம் பாடி திருக்கச்சி ஏகாம்பரத்துல இடக்கண் பார்வையை திருப்பி பெற்றுக்கிறாரு. அவருடைய அற்புதத்துல இது ரெண்டும் வரும். இலக்கண் வலக்கண் பார்வை பெற்றது. உங்கள்கிட்ட இருக்கு. கிரேட் 11ல சுந்தரரும் மாணிக்க வாசகரும் இருக்கு. கிரேட் 10ல சம்பந்தரும் நாவுக்கரசரும் இருக்காரு. சரியா? அடுத்து, பெரிய புராண பாடல்களின் எண்ணிக்கை 4286. இது இன்னும் நாங்க படிக்கிற அந்த பாடம் 4286. அடுத்து, பூர்வ கிரியைகளுள் அடங்குவது. பூர்வ கிரியை சொல்லுங்கப்பே. பூர்வ கிரியை பூர்வ கிரியை என்ன? பூர்வ கிரியைனா என்னது? பூர்வ கிரியைனா என்னது? பிறப்பு முதல் இறப்பு வரையுள்ள சடங்கு. ஒரு ஆன்மா பிறப்பு முறைனா யாருக்கு இருக்க வேணுமே? ஒரு ஆன்மா பிறந்தது முதல் இறக்கும் வரைக்கும் அந்த ஆன்மாவுக்கு செய்கின்ற கிரியைகள் பூர்வ கிரியைகள். இறந்ததற்கு பின் அந்த ஆன்மாவின் நலன் கருதி செய்யறது அபர கிரியை. அபரம்னா பிந்திய தானே, அப்ப இறப்புக்கு பிந்தியது.
அப்ப பூர்வ கிரி இதுல யார் நம்ம உயிரோட இருக்கிற நேரம் என்ன செய்யறாங்க எங்களுக்கு அதத்தான் கேட்டிருக்காங்க. என்னன்னா வித்யாரம்பம் திருமணம். வித்தியாரம்பமும் திருமணமும். இப்ப இது சிராஸ்தம் வந்து அபரக்கிரியை, காது குத்துதல் பூர்வகிரியை. அப்ப ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு. அப்ப அது விட இல்ல. அன்னப்பிரசானம் பூர்வகிரியை, சபிண்டீகரணம் அபரக்கிரியை. அப்ப இதுவும் விட இல்ல. பெயர் சூட்டுதல் பூர்வகிரியை, மகாலயபட்ச அபரக்கிரியை. அப்ப இதுவும் விட இல்ல. இதுல விட வித்தியாரம்பமும் திருமணமும். அடுத்து இறைவனுக்கு அகப்பூசையில் சாத்த வேண்டிய அட்ட புஷ்பங்கள். அட்ட புஷ்பங்கள் என்னது? 8 பூக்கள்னு சொல்லுவோம். இறைவனுக்கு சாத்த வேண்டிய 8 பூக்கள் என்னன்னா வருமா? பொறுமை, அறிவு, கோபம் வருமா? இல்லை. கோபம் இல்ல தானே, ஒரு மனுஷனுக்கு இருக்க கூடாதது. அடுத்து பாருங்க, ஐம்பொறி அடக்கம், கொல்லாமை, அருள் வருமா? ஐம்பொறி அடக்கம் சரி, கொல்லாமை வருமா? அருள், அருள் இல்ல. அடுத்து இரக்கம், அன்பு, சாந்தம், இதுவும் இல்ல. உண்மை, தவம், அன்பு, ரெண்டாவது விட. ரெண்டாவது இறைவனுக்கு சாத்தும் 8 புஷ்பங்களும் வந்து எதுக்கு வருவாங்க? பார்ட் 2ல கேட்கலாம். இறைவனுக்கு சாத்த வேண்டிய அட்ட புஷ்பங்களும் 4ஐ தருக, 3ஐ தருக அப்படின்னு கேட்கலாம். அப்ப 8 புஷ்பங்களையும் பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. 8 பூக்கள்னு சொல்றாங்க. அடுத்து அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என பாடியவர். கொஞ்சம் குயிக் பண்ணுங்க பிள்ளையர். ஔவையார். வெரி குட், ஔவையார். அடுத்து சித்தமும் செல்லா சேடியன் என இறைவனை பாடியவர். இது முதலாவது பாடத்துல இருக்கு. தேங்க்யூ பாக்குறேன். அடுத்து சொல்லுங்க பிரேயர். மாணிக்க வாசகர் பாடினாரு. அப்பாட கிஃப்ட் இருக்குங்க பாருங்களேன், அப்பாவுக்கும் கொடுங்க எடுத்து. சித்தமும் செல்லா சேடியன் என இறைவனை பாடியவர் வந்து மாணிக்க வாசகர். முதலாவது பாடம் நம்ம கடவுளுங்கிற முதலாவது பாடத்துல இருக்கு. எடுத்து பாருங்க பிள்ளையர். எக்ஸாம்ங்கிறீங்க, ரெடி இல்லாத மாதிரிக்கே இருக்கு. சரியா பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து உள்பொருள் ஒன்றே, அதனை அறிந்தோர் பல பெயர்களால் வழங்குவர். இறைவன் ஒருவன் சொல்றாங்க. ஏகம் சத்ங்கிறது தான் இதுல உள்பொருள் ஒன்று. அது எந்த வேதத்துல சொல்லப்படுகிறது? இறைவன் ஒருவன்கிற கோட்பாடு எந்த வேதத்துல இருக்கு? இறைவன் ஒருவன் எந்த வேதத்துல சொல்றாங்க? இருக்கு வேதம். போன கிளாஸ் நாங்க பார்த்த பகுதி இருக்கு வேதம். அடுத்து எடுத்த காரியம் தடையின்றி இடம்பெற நடைபெறும் சடங்கு. எடுத்த காரியம் தடையின்றி நடைபெறும் நிகழ்வு என்னம்மா சொல்லுங்க. சொல்லுங்க பிள்ளைகள். அபிராமி. அம்சிகா. காப்பு கட்டுதல். காப்பு கட்டுதல். அடுத்து சனி பகவானின் வாகனம் காகம். அக ஆசாரங்களுள் ஒன்று. அக ஆசாரங்களுள் ஒன்று உள்ளத்தோடு தொடர்புப்பட்டது என்னது? அகாசாரம். உள்ளத்தோடு தாகம்னா உள்ளம். மனதில் இறை சிந்தனையுடன் வாழுதல் அக ஆசாரம். விதிப்படி பூசை செய்தல் புற ஆசாரம். உடம்பை தூய்மையாக வைத்திருத்தல் புற ஆசாரம். சுத்தமான உணவை அருந்துதல் புற ஆசாரம். எது ஆசாரம்? நாங்க இது சைவ வாழ்வு 2வது பாடத்துல வார வினா. அடுத்து வாய்மைக்கு வள்ளுவர் கூறும் வரைவிலக்கணம் என்னது? வள்ளுவர் என்ன சொன்னார்? வாய்மை. வாய்மைனா உண்மை பேசுறது. வாய்மை பத்தி வள்ளுவர் என்ன சொன்னாரு? எவ்வகையிலுக்கும் யாவருக்கும் துன்பம் தராது பேசுதல் வாய்மை.
ஏன்னா எவ்வகையிலும் யாவருக்கும் துன்பம் தராதவற்றை பேசுதல் வாய்மை. சரியா? அடுத்தது பஞ்சாங்கத்தின் 5 அங்கங்கள். பஞ்சாங்கத்தின் 5 அங்கங்கள். தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பதி. அடிச்சனா பஞ்ச புராணத்தை கேட்கல. பஞ்ச புராணம் இல்ல, பஞ்சபுராணம் தான் தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு புராணம். பஞ்சாங்கத்தின் 5 அங்கங்கள். பஞ்சாங்கம் எது? ஸ்ரீஷத், அபிராமி, பஞ்சாங்கம் காலக்கணி. சாமம் வேதம் அதர்வனம். அது நாள் வேதம்டாப்பா, அது நாள் வேதம். பஞ்சாங்கம் காலக்கணிப்புன்னு ஒரு பாடம் ஒண்ணு இருக்கா பாட புத்தகத்துல? 5வது பாடமோ 4வது பாடமோ? காலக்கணிப்பு பஞ்சாங்கம் அதுதான் பஞ்ச அங்கங்கள். வாரம், திதி, கரணம், யோகம், நட்சத்திரம். வாரம், திதி, கரணம், யோகம், நட்சத்திரம். 5 அங்கங்கள் பஞ்சாங்கம். ஒழுக்கம் பற்றி வள்ளுவர் கூறும் குறள். குயிக்கா வாங்க, டக்குன்னு சொல்லுங்க. ஒழுக்கம் பற்றி ஏதாவது ஒரு குறள் ஒண்ணு சொல்லுங்க பிள்ளைகள். வள்ளுவர் சொன்னது ஒழுக்கமுடைமை அதிகாரத்துல. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் நம்பப்படும். அதுதான். சரியா? அடுத்து இறைவனின் புத்திரர்கள் 4. சிவபெருமாண்ட 4 பிள்ளைகளும் யார் யாருன்னு கேக்குறாங்க. 2 பிள்ளைகளை சொல்லுங்க முத. 2 பிள்ளைகளை சொல்லுங்களேன். விநாயகர், முருகன். அடுத்த 2 யாரு? வைரவரும் ஐயனாரும். ஹரிஹர சுதன், சாரி வீரபத்திரர். வீரபத்திரர். ஐயனார்வது ஹரிஹர சுதன் தான். ஏன்னா வீரபத்திரர். வைரவரும் வீரபத்திரரும். அடுத்து கந்த சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கப்படுவது. கந்த சஷ்டி ஃபுல்லா எழுதணும். ஐப்பசி மாதம்னு போட்டாப்பில ஃபுல்லா எழுதணும். ஐப்பசி மாத அமாவாசையை அடுத்த பிரதமை முதல் சஷ்டி ஈராக 6 நாட்கள்னு போடணும். சரியா? அடுத்து திருக்கூடற் சிறப்பு இடம்பெற சருக்கம், திருமலை சருக்கம். திருமுறைகளை தொகுத்தவர் யார், தொகுப்பித்தவர் யார்? தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி, தொகுப்பித்தவர் ராஜராஜ சோழன். கன்னிகாதானம் என்றால் என்ன? திருமணத்துல ஒரு நிகழ்வு கன்னிகாதானம். அதாவது மணமகளின் பெற்றோர் மணமகளிடம் தனது மகளை தாரம் பார்த்து கொடுத்தல். சரியா? கன்னிகாதானம். தாரம் பார்த்து கொடுத்தல் கன்னிகாதானம். அடுத்து நவீன யுகத்து அரிச்சந்திரன் மகாத்மா காந்தி. வாழ்க்கையின் 4 படிநிலைகள்: பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படின்னு எழுதலாம். அப்படி இல்லாட்டி மாணவ நிலை, இல்லற நிலை, துறவுக்கு ஆயத்தமாகும் நிலை, துறவு நிலை. சரியா? அடுத்து தேவாரம். நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, தேவாரங்கள் 2 பாடமாயிட்டு போயிருங்க பொருளோட. அடுத்து பாருங்க, கடவுள் இறைவன் கடவுள் என அழைக்கப்படுற காரணம் கடசக உலகத்துக்குள்ளும் உயிர்களுக்குள்ளும் கடந்து இருக்கின்றனால நாங்க கடவுள்னு சொல்றோம். இறைவனின் 2 நிலைகள்: தடத்த நிலை, சொரூப நிலை. தடத்த நிலை என்றால் இறைவன் குணங்குறிகளுக்கு சொரூப நிலை என்றால் இறைவன் குணங்குறிகளுக்கு அப்பாற்பட்ட நிலை சொரூப நிலை. தடத்த நிலை என்பது ஆன்மாக்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு இறைவன் குணங்குறிகளோட ஒருபடி கீழிறங்கி வருகின்ற நிலை தடத்த நிலை. அடுத்து இறைவனின் 5 தொழில்கள் பற்றி 5 தொழில்களை எழுதி விளக்குக. அப்ப படைத்தல். தனுகரண போன போகங்களை படைத்தல் பிரம்மா. தனுகரண போன போகங்களை உரிய காலம் வரை காத்தல் விஷ்ணு. படைக்கப்பட்ட தனுகரண போன போகங்களை உரிய காலத்தில் அழித்தல் உருத்திரன். ஆன்மாக்களின் மலத்தை வீரியத்தை தடுத்தல் மறைத்தல் மகேஸ்வரன். ஆன்மாக்களுக்கு முத்தி அளித்தல்
அருள சதாசிவம் சதாசிவன். இது இப்படியே எழுதணும். அடுத்து விரதம் பற்றி ஆறுமுக நாவலர் கூறியது மனம் பொறிவழி போகாது நிற்றற் பொருட்டு உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் மனம் வாக்கு காயம் மூன்றினாலும் இறைவனை விதிப்படி மெய்யன்போடு வழிபடுதல் விரதம். ஃபுல்லா எழுதணும். அடுத்து புரட்டாசி சனி காலத்தில் சனி பகவானை அனுஷ்டிக்கிற முறை கருப்பு எல்லை பொட்டணமாக கட்டி நல்லெண்ணெய் விட்டு எரித்தல், எள்ளு சாதம் தானம் செய்தல், நல்லெண்ணெய் தானம் செய்தல், காகத்துக்கு உணவு படைத்தல், அடுத்து நீல பட்டாடை கருப்பு பட்டாடை சாத்தி வழிபாடு செய்தல், இதுகளை எழுதணும். அடுத்து விநாயகர் சஷ்டி விரதத்தின் நியதி 21 இலைகள் கொண்ட காப்பை கட்டுதல். அடுத்து 21 நாள் மோதகம் அவள் அதுகளை வைத்து வழிபாடு செய்யறது. அடுத்து திரிகரண சுத்தியோட இருக்கிறது. அடுத்து 20 நாள் ஒரு பகல் உணவை விடுத்து இருந்து கடைசி நாள் உபவாசம் இருந்து 22 பாரணை செய்தல். சரியா? 21 வருடம் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கணும். அடுத்து விநாயகர் கதை படிக்கிறது. இதெல்லாம் வரணும். அடுத்து சைவ சமயத்தின் பொது நூல் சிறப்பு நூல். பொது நூல் வேதம், சிறப்பு நூல் ஆகமம். இந்து சமயத்தின் 6 பிரிவுகளையும் கடவுள். சைவம் சிவன், வைணவம் விஷ்ணு, சாக்தம் சக்தி, காணாபத்தியம் கணபதி, கௌமாரம் முருகன், சௌரம் சூரியன். வேதத்தின் பகுதிகளை எழுதி விளக்குக. வேதத்தின் பகுதிகளை எழுதி விளக்க சொல்றாங்க. அப்ப மந்திரங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடதங்கள். சரியா? அதுல முதலாவது பாருங்க, மந்திரங்கள் தெய்வங்களை நோக்கி துதிக்கப்படும் பாடல்கள். இது இம்மை மறுமை வேண்டி இறைவனுக்கு பாடப்படுற பாடல்களாக அமைகிறது. பிராமணங்கள் சொன்னா யாகங்களின் போது மேற்கொள்ளப்பட வேண்டிய சடங்கு முறைகளை பற்றி சொல்வது பிராமணங்கள். ஆரண்யம்னு சொன்னா சடங்குகள் பற்றிய தத்துவ விளக்கங்களின் உருவ கதைகளை சொல்றது ஆரண்யங்கள். அடுத்து உபநிடதங்கள் சொல்றது வேதத்தின் இறுதி பகுதியாக அமைவது, அதாவது உண்மை பொருள். சரியா? உண்மை பொருளான இறைவனை பற்றி கூறுறதுதான் இந்த உபநிடதம். சரியா? இது இப்படியே விளக்கி எழுதியிருக்கணும். அடுத்து சிறுகுறிப்பு, தீபாவளி. முதலாவது பண்டிகையில தீபாவளி கிருஷ்ணபட்ச தேய்பிரை ஐப்பசி மாத கிருஷ்ணபட்ச தேய்பிரை சதுர்த்தசியில் கொண்டாடப்படுறது. நரகாசுரன் என்ற அசுரனோடு தொடர்புடையது. அந்த கதையை எழுதுவீங்க. அடுத்து நல்லெண்ணெய் வச்சு குளிக்கிறது ஏன், அதனுடைய தீபங்களை ஏற்றி வழிபடுறதுடைய தத்துவம், தீபாவளி என்ற சொல்ற விளக்கம், எல்லா விளக்கங்களும் வரணும். அடுத்து திருமண சடங்கு. இதுவும் நாங்க படிச்சிருக்கோம். சரியா? அது ஃபுல்லா எழுதணும். திருமணத்துல இல்லற வாழ்க்கையில திருமணத்துல பூர்வாங்க சம்பிரதாயங்கள் என்னன்னா, திருமண மேடையில நடக்கிறது என்ன, ஏன்னா அதுகளை கொஞ்சம் எழுதணும். அடுத்து வாய்மை. இது ஃபுல்லா எழுதணும். வாய்மைனா என்ன, வாய்மைக்கு வள்ளுவர் கூறிய வரைவிலக்கணம் என்ன, வாய்மை பொய்யும் எப்ப மெய்யாகும் வாய்மையாகும், அதுக்கு வள்ளுவர் கூறிய குரலை கொடுத்து அதனுடைய விளக்கங்கள். ஏன்னா அடுத்து வாய்மையில வென்றவர்கள் யார் யாரு, இதுகள் அந்த பாட புத்தகத்துல சிறு குறிப்பு அழகா இருக்கு. அதை அப்படியே எழுதினீங்கனாலே சரி. கால கணிப்பு என்பது பஞ்சாங்கம். இப்ப பஞ்சாங்கத்தை பத்தி எழுதணும். பஞ்சாங்கம்னா என்ன, பஞ்சாங்கம் எதை கொண்டு கணிக்கப்படுறது, பஞ்சாங்கத்தினுடைய வகைகள், பஞ்ச அங்கங்களும் எவை, அவற்றுக்குரிய விளக்கங்கள். சரியா? இது சிறுகுறிப்பு. விளங்குச்சா? ஏன் பிள்ளை படிக்க நிறைய இருக்கு. நாங்க நினைப்போம் சமய பாடம் ஈஸி அப்படின்னு. ஆனா கடைசி நேரம் படிச்சு எடுக்க முடியாது, எடுக்கவும் முடியாது. தொடர்ச்சியாக எல்லாமே பாடமாக்க வேண்டிய பகுதிங்கிறனால நாங்க தொடர்ச்சியா மீட்டல் செஞ்சுக்கிட்டு இருந்தா தான் எங்களுக்கு ஈஸியா இருக்கும். பாடமாக்க வேண்டிய பகுதி எல்லாமே நான் சொல்லிக்கிட்டு வாரேன். அதனால நீங்க அப்பப்ப பாடமாக்குங்க. நிறைய சிறுகுறிப்பு எழுதி பாருங்க. சிறுகுறிப்பு தான் இந்த பகுதியில கட்டாயம் சிறுகுறிப்பு பகுதி எடுத்தா ஃபுல் மார்க்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பகுதி. சரியா? பொதுவான தலைப்பு தான் வரும், அதை நாங்க எழுதலாம். சிறுகுறிப்பு எப்பயும் எழுதலாம். 10 புள்ளி எடுக்கக்கூடிய ஒரு பகுதி. சரியா? அப்ப உங்களுக்கு திங்கட்கிழமை எக்ஸாமா இருந்தா இன்னும் 4 இருக்கு. நாளைக்கு இருக்கு, நாளாண்டைக்கு இருக்கு, ஞாயிற்றுக்கிழமையும் இருக்கு. நல்லா படிச்சுக்கிட்டு போகலாம். நான் 1ஆம் பாடத்துல இருந்து இதுவரைக்கும் நான் கொடுத்த பாடத்துல உள்ள எல்லா வினாக்களையும் நீங்க சரியா செஞ்சு இருந்தீங்களா இருந்தா அதை பார்த்துக்கிட்டு போனீங்கனாலே உங்களுக்கு எக்ஸாம் நல்லா செய்யலாம். ஏன்னா நான் ஃபுல் பாடத்தையும் வச்சுதான் உங்களுக்கு வினாக்கள் எப்பயுமே தாரது. நீங்க புத்தகத்தை வாசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. சரியா செஞ்சிருந்தா நான் கொடுத்த வினாக்கள் அவ்வளவுக்கும் நீங்க சரியா விடை எழுதி நாங்க விடைகள் எல்லாம் பாக்குற நேரம் நீங்க திருத்தி வச்சிருந்தீங்களா இருந்தா
உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா பிள்ளையர்? விளங்குச்சா? அக்ஷயன் ஆமாம். டவுட் இருந்தா கேட்கணும் அக்ஷயன். சரியா? ஓகே. ஏன்னா உங்களைத்தான் நான் எப்பயுமே இப்ப எனக்கு நீங்க கிறிஸ்தவ ஸ்கூல்ல இருக்கீங்க, பாடமும் நடக்காதுங்கிறீங்க, எக்ஸாமும் நடக்காதுங்கிறீங்க. ஆனா நீங்க எக்ஸாம் செய்ய போறீங்க, ஓ லெவல் எக்ஸாம். அப்ப நீங்க தான் ரொம்ப இதா இருக்கணும் இப்ப. சரியா? டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. ம் எந்த வித இதுவும் இல்ல. நீங்க உங்களுக்கு விளங்கல்னு சொல்லி நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் நான் சொல்லி தரலாம். சரியா? ஓகே. உங்களுக்கு விளங்காத பகுதிகளை நீங்க தான் கேட்டுக்கிறணும். எனக்கு தெரியாது, நீங்க என் பக்கத்துல இல்ல தானே, நான் உங்ககிட்ட வந்து படிக்கவோ பார்த்துக்கவோ எனக்கு தெரியாது. அப்ப நாங்க நம்புறோம் என்ன, நாங்க கொடுக்கறதுகளை நீங்க செய்றீங்கிறத நாங்க நம்புறோம். நாங்க பார்க்க போறது இல்லையே. அப்ப நீங்க தான் ரொம்பவே உங்களுக்கு இருக்கணும். நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்களா இருந்தா நீங்களுக்கு தான் இதா இருக்கணும். சரியா? சரியா பிள்ளை? முடிப்பா இப்ப முடிப்பா. அம்சிகா முடிப்பமா? ஓம் முடிப்பேன் பிள்ளை. அபிராமி டீச்சர் அடுத்த கிழமை எத்தனை மணிக்கு class போறீங்க? அடுத்த கிழமையும் இனிமேல் 6 மணிக்கு தான் இருக்கும். டீச்சர் ஏன் ஸ்ரீஷா? போட மாட்டீங்க, எனக்கு 6 மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு டீச்சர். 6 மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸ். அப்ப உங்களோட 8 மணிக்கா போட சொல்றீங்க உங்களோட பாடங்களை? ஓ டீச்சர். சரிப்பா, அப்ப நான் கதைக்கிறேன், கழிச்சிட்டு 8 மணிக்கு பாப்போம் போடுறேன். சரியா? அப்படி வேற யாருக்கா பிரச்சனை இருக்கா? உங்களுக்கு 8 மணிக்கு போட்டா பிரச்சனை இல்லையே? டீச்சர் 8 மணி கிளாஸ் இருக்கு. என்ன கிளாஸ்? சயின்ஸ் கிளாஸ். ஆ சயின்ஸ் கிளாஸ். இதுலயே வா, இதுல வராது உங்களுக்கு? வேற கிளாஸ். விளங்கல? வேற தனி கிளாஸ் டீச்சர். மாத்தி போட்டு கேளாதாம்மா? அட்ஜஸ்ட் பண்ண இயலுமா? மாத்தலாம் டீச்சர். கொஞ்சம் கேட்டு பாருங்க தங்கம். சரியா? ஏன்னு சொன்னா இதுல எல்லாரும் இருக்கிறாங்க தானேம்மா, என்ன? அப்ப கொஞ்சம் கேட்டு பாருங்க. எனக்கு நீங்க கேட்டு பார்த்து கொஞ்சம் மாத்தி கேளுனா மாத்திக்குங்கம்மா. நல்ல பிள்ளை தானே தங்கம்? மாத்திக்க பாருங்க. அப்படி இல்லாட்டி எனக்கு ஒருக்கா சொல்லுங்க நீங்க. சரியா? அப்படி இல்லாட்டி நீங்க சொல்லுங்க, சொல்லாம விட்டுறாங்க. எனக்கு ஒருக்கா சொல்லுங்க. இப்ப அடுத்த கிளாஸ் நாங்க 8 மணிக்கு போடுவோம். அப்படி ஏதாவது பிரச்சனையா இருந்தா நீங்க எனக்கு சொல்லலாம். கால் பண்ணியாவது நீங்க எனக்கு சொல்லுங்க. விளங்குச்சாமா? சரிடா தங்கம், சரி. அப்ப ஸ்ரீஷத் பாப்போம். அப்படி வேற யாருக்கா பிரச்சனை இருந்தா எனக்கு சொல்லுங்க பிள்ளைல. ஏன்னா நான் இப்ப இதுல எல்லாரும் ஜாயிண்ட் ஆகணும் தானே, அதனாலதான் நாங்க பாக்குறோம் ரொம்பவே. அப்ப நீ எல்லாரும் படிக்கணுமே, அப்ப அதனாலதான் இப்ப நான் மாத்தி போட்டிருக்கேன். இல்லாட்டி எனக்கு நான் 6க்கு தான் நீ போட்டேன். இப்ப இவர் இப்படி சொல்றாரு, நீங்க ஒருக்கா பாருங்க, மாத்திக்கொள்ள போட 7 இருந்தா மாத்திக்குங்கம்மா. அப்படி இல்லாட்டி எனக்கு நீங்க சொல்லுங்க. சரியா? முடிப்பான் பிள்ளைகள. அப்ப என்ன முடிப்போமா வேணாமா? ஓகே டீச்சர். ஓகே. படிங்க பிள்ளைய, படிச்சுக்கிட்டு போங்க. நல்ல மார்க்ஸ் எடுக்க பாருங்க. சரியா? ஃபர்ஸ்ட் டேர்ம் தானே, நல்லா அழகா படிக்கலாம். 5 6 பாடத்தை 8 பாடத்துக்குள்ள படிச்சுக்கோங்களேன். நாங்க படிச்ச வரைக்கும் நீங்க படிச்சுட்டு போனீங்கனாலே ஃபுல்லா நல்லா அழகா இருக்கும். வேதம் வரைக்கும் படிங்க. வேதம் வரைக்கும் படிச்சுக்கிட்டு போங்க. திருமுறைகள்ல 2 தேவாரத்தையாவது பாடமாக்கிட்டு போயிருங்க. அப்ப ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம் உங்களுக்கு. சரியா? முடிப்போம் பிள்ளைய. குட் நைட். Thank you teacher. God bless you, teacher. Bye, teacher. பாய்மா. குட் நைட். குட் நைட்.